நான் ஒவ்வொருத்தருக்கு திருமணம் ஆகுமா அந்த கேள்வி இருக்கும். நிறைய பேருக்கு திருமண தடை. அப்படி பார்த்தா இது ஆடி மாதம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வந்து இன்றைக்கி 17ஆம் தேதி வரைக்கும், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறன்றது இந்த 18 கிட்டத்தட்ட ஓரளவுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஆடி 18 போர்க்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர், ஏன்னா எந்த ஒரு சுப காரியமும் பார்த்தீங்கன்னா ஆடி 18 வரைக்கும் செய்ய மாட்டாங்க இல்லைங்களா. அப்போ சரி பாதியே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இன்றைக்கி ஒரு 17 தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து அப்படி தான் இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா. அதனால் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த சனி பகவானாகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு வக்கரத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடம் பார்த்தா 6ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக பார்த்திங்கன்னா 6, 10 ஒரு மனிதனுக்கு அந்த 2 இடம் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் சாதிக்கலாம். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த 2025 வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்கள் அடங்கிய ராசி தான் மேச ராசி. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பொது பலன் அப்படின்றது நம்மளுடைய ராசியை அடிப்படையாக சொல்கிறது தான் பொது பலன். ஆனால் ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக போயிட்டீங்க அப்படின்னா லக்னத்தை அடிப்படையாக தான் பலன்கள் இங்கே தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் உங்களோட சுய ஜாதகம். சரிங்களா. அதாவதுன்றது வந்து பார்த்துட்டுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே எதிர்பார்ப்பு இருக்கிறதில்ல. அதாவது உழைக்கிறவங்க எல்லாருமே சாதிக்கிறதில்ல, சும்மா இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி வாழ்க்கையில் கெட்டு போகிறதில்ல இல்லைங்களா. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குள்ளார் இருக்க தான் செய்யுது. அப்படி பார்த்தா மேச ராசி, இந்த மேச ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறதில் மாற்றமே இல்லை. ஏன்னா இப்போ பொதுவாக மேச ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தா சனி. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து விரைய சனி. அப்படி பார்த்தா இந்த விரைய சனியாகப்பட்டவர் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 13ஆம் தேதியே அதாவது வக்கரத்துக்கு போயிட்டார். அப்போ வக்கரத்துக்கு போன காலகட்டத்தில் பார்த்தா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். இயல்புக்கு மாறாகனா ரிபேஸில் போவார்னு வச்சுக்கோங்களேன். அந்த சனி பகவான் வந்து இயல்புக்கு மாறாக இப்போ வேலை செய்யும்போது மேசராசிக்காரங்களுக்கு விரைச்சனியில் விரயங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதமாக. ஏன்னா எப்போன்னா மார்ச் 29 கிட்டத்தட்ட இந்த 4.5 மாதமாக சிரமத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த சனி பகவான் வக்கரத்துக்கு போனது கிட்டத்தட்ட நவம்பர் 28 வரைக்குமே ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கிட்டத்தட்ட இந்த மார்ச் 29 எனக்கு வந்த கால்ஸும் சரி, என்கிட்ட கேட்டவங்களும் சரி, கிட்டத்தட்ட மார்ச் 29 சாமி, அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு குழப்பத்தில் நான் இருக்கிறேங்க, என் சூழ்நிலையே சரியில்லை அப்படின்னு தான் இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். அதாவது உங்களுக்கு வந்து யார் உங்களுக்கு வந்து பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா அதாவது வக்கரத்தில் போகக்கூடிய காலகட்டம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு 4.5 மாதம் நான் ஒவ்வொருத்தருக்கு திருமணம் ஆகுமா அந்த கேள்வி இருக்கும். நிறைய பேருக்கு திருமண தடை. அப்படி பார்த்தா இது ஆடி மாதம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வந்து இன்றைக்கி 17ஆம் தேதி வரைக்கும், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம்.
அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறன்றது இந்த 18 கிட்டத்தட்ட ஓரளவுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஆடி 18 போர்க்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர், ஏன்னா எந்த ஒரு சுப காரியமும் பார்த்தீங்கன்னா ஆடி 18 வரைக்கும் செய்ய மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ சரி பாதியே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இன்றைக்கி ஒரு 17 தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து அப்படி தான் இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த சனி பகவானாகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு வக்கரத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் பார்த்தா 6ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா 6, 10 ஒரு மனிதனுக்கு அந்த 2 இடம் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் சாதிக்கலாம், தொழிலில் 4 காசு சம்பாதிக்கலாம். ஏன்னா அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சுய தொழிலுக்கு 10ஆம் இடம். அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா புதன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார். அதுவும் நட்பாக உட்காந்துருக்கிறார். நட்பு கிரகமாக உட்காந்துருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா அவர் வந்து 6ஆம் இடத்துல தான் இருப்பார். அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இப்போ இடையில வந்து அவர் மாற மாட்டார். சரிங்களா? அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த அலுவலகத்தில் வந்து வேலை செஞ்சுங்க, எனக்கு நல்ல பேர் கிடைக்கல, கெட்ட பேர் தான் இருந்தது, அதனால் எதுவுமே எனக்கு செஞ்சு புரோஜனம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் இன்றைக்கி 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன் போய் பார்த்தா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். குறிப்பாக இது யாரோட உட்காந்துருக்கிறாரு? குரு கூட போய் உட்காந்துருக்கிறார். அப்போ குரு கூட உட்காந்துருக்கிறார் அப்படின்னா குருவும் சுக்கிரனும் ஒன்றா சேரும்போது கணவன் மனைவி இருவரும் ஒரே தொழில் இருந்தாலும் சரி, இல்லை கணவன் தொழிலுக்கு மனைவி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை அதாவது கணவனுடைய தொழிலுக்கு மனைவி சப்போர்ட் பண்ணிருந்தாலும் சரி, இந்த மாதிரி சார்ந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த மாதம் சூப்பராக இருக்கு. இல்லை என் தொழிலுக்கு எங்கள் மனைவி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதே மாதிரி என் மனைவியோட தொழிலுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறேன், 2 பேரும் ஒரே ஃபீல்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 21ஆம் தேதி வரைக்குமே சுக்கிர பகவான் வந்து பார்த்தா குரு கூட தான் உட்காந்துருப்பார். இது ஒரு அற்புதமான காரம். ஏன்னா இந்த காலகட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் சேர்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான். அவர் வந்து இப்போ 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் போய் வக்ரம் அடைஞ்சிருந்தார். அப்போ வக்ரம் அடையும் போது என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு சுகஸ்தானம், தைரியஸ்தானத்துக்கு அதிபதி போய் சுகஸ்தானத்தில் உட்காந்து வக்ரம் அடையும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு அதாவது இப்போ ஓரளவுக்கு இந்த கல்வியில் தடை, படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தடை, இந்த மாதிரி. ஏன்னா அவர் வந்து புதன் பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் இல்லையா? ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தா படிப்பில் குழப்பம், படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு சிரமம், வேலை செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் தொழிலில் பார்த்தா ஏதோ ஒரு வகையில் இந்த மன வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த புதன் பகவான் வந்து 11ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ நிவர்த்தி அடையும் போது என்ன பண்ணுவார்? 11ஆம் தேதிக்கு மேலே அவர் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார். அப்போ இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாருன்னா படிப்பு சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும், படிப்பு மூலிமா தொழில் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது பார்க்கும்போது சூரியன், உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். எப்பயுமே மேசராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். அந்த சூரிய பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா உங்களுக்கு 4ஆம் பாவகத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த 4ஆம் பாவகத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் 5ஆவது வீட்டுக்கு போகிறார். சரிங்களா? அப்போ 5ஆவது வீட்டுக்கு போகிறார் அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே இப்போ உட்காந்துருவார். அப்போ குழந்தை வர மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேலே சூரியன் போய் தன் சொந்த வீட்டில் உட்காரும்போது உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். ரொம்ப வருஷமாக அதாவது புத்திர வாரிசு இல்லாமல், புத்திர பாக்கியம் இல்லாமல் தடையாக இருந்தவங்களுக்கு 17ஆம் தேதி, ஏன்னா புதன் பகவான் வந்து சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மாத கிரகன்னு சொல்லலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு மாதம் இருப்பார். சரிங்களா? மேச ராசியில் பார்த்தா சித்திரை மாதம் இருப்பார், வைகாசி மாதத்தில் பார்த்தா இன்றைக்கி ரிஷப ராசியில் இருப்பார். இப்படி ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார்.
அப்போ ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட அந்த மாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து தன் சொந்த வீட்டில் சிம்ம ராசியில் போய் உட்காந்துருவார். அப்படி உட்காந்துட்டாருன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துலேயும் அதுவும் குறிப்பாக ஆட்சியாக உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், புத்திர பாகியங்கள் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி போய் சிம்ம ராசியில் சூரியன் உட்கார்றார். அப்படி உட்காந்துட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புத்திர யோகத்தை கொடுத்துருவார். சரிங்களா? அப்போ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% இந்த காலகட்டம் எப்படி பார்த்தாலுமே அதாவது முடியும் அப்படின்னு முயற்சி எடுத்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஆகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அலுவலக பிரச்சனை, பேங்க் பிரச்சனை, அதே மாதிரி உங்களுக்கு பத்திரப்பதிவு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அலுவலக சார்ந்த பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் பெண்டிகள் இருக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த வகையில் பார்த்தாலுமே மேசராசிக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல 7.5 சனியாக இருந்தாலும், குறிப்பாக விரைச்சனியாக இருந்தாலும் வக்கரத்துக்கு போயிட்டார். சனி பகவான் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவார் கிட்டத்தட்ட நவம்பர் 28 வரைக்கும். குருவும் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு வகையில் தைரியத்தை கொடுத்துட்டே இருப்பார். இது போக உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உட்காந்ததுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பலத்தை சேர்த்துக்கிட்டு தான் இருப்பார். அப்போ இது போக பார்த்தா உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உட்காந்து இந்த மாதம் பார்த்தா அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிறார். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேவரான விஷயந்தான். சரிங்களா? அதே மாதிரி தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் போய் அதாவது 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைஞ்சதுனால தான் கிட்டத்தட்ட மேசராசிக்காரங்களுக்கு அந்த ஹெல்த் பிரச்சனை நிறைய பேருக்கு கொடுத்துருப்பான். சரிங்களா? அதாவது உடல் உபாதிகளை கொடுத்துருப்பார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சரியாகும். அதனால் எப்படி பார்த்தாலும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 100% இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.